ஏக்கா, நம்ம ஒரு குளத்துக்கு போயிட்டு வரோமா? எதுக்குடி இப்போ அங்கே போகணுங்கிற? போன வாரம் மழை பெஞ்சிச்சுல நம்ம ஊரில். அதில் குளம்லாம் தண்ணி ஃபுல்லாக வந்துடுச்சு. மீனெல்லாம் நிறைய வருதுக்கா. நிறைய பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க. வாக்கா போய் பார்த்துட்டு வருவோம். அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுண்டி. செவனி இருடி வீட்டோட. ஏக்கா, நீ என் கூட வாக்க, நான் சமாளிச்சுக்கிறேன். நீ என் கூட மட்டும் வா. அம்மா. என்னடி காலையில் 2 பேரும் ஒன்றா வந்திருக்கே? அம்மா, நானும் அக்காவும் நம்ம ஊரில் இருக்கல அந்த பெரிய குளம், அது வரையும் போயிட்டு வரோம்மா. அவ்வளோ தூரத்துக்கு எதுக்கடி போயிட்டு வரியே? வீட்டில் இருக்க மாட்டே விழுங்க. இல்லைம்மா, அங்கே மீனெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்கம்மா. அதாம்மா பார்த்துட்டு வரலான்னு போகிறோம். எதோ மீன் பிடிக்கிறாங்களா? அவனுக்கு பயலுவ ஏதோ பிடிச்சிக்கிட்டு இருப்பானு. உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு? ஏண்டி பெரியவளை, நீ சொல்ல முடியா அவளுக்கு? அம்மா, நான் வேண்டான்னு தாம்மா சொன்னேன். இவ தான்மா போயிட்டு வரலான்னு சொன்னாம்மா. ஏண்டி சின்னவளை, நீ செவனி இருக்க மாட்டியா? எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா? உங்க வீட்டில் இருடி. ஏண்டி அவ்வளோ தூரமாக போறியே? போகிற வழியில் அந்த ரெட்டை பனை மரம் இருக்குது தெரியுமா? அதை தாண்டி தான் நீங்கள் போகணும். ஆமாம், அங்கே ரெட்டை பனை மரம் இருக்குது. அதுக்கு என்னப்பா? ஏண்டி அங்கனை தாண்டி நம்ம ஏரியா சாந்தி தூக்கு மாட்டி செத்து போனா? அவ செத்து போய் தான் 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதா. இப்போ என்னப்பா? நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். கிறுக்கு பிள்ளைகளா, அவள் போகிற வர எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காடி. அந்த பக்கம் யாரும் போக முடியலை. எல்லாரும் பயந்து போய் வீட்டில் இருக்காங்க. அதுவும் இந்த மதிய நேரத்தில் போகிறேன்னு சொல்கிறியே, அது பொட்ட பிள்ளைய. சொன்ன கேட்க மாட்டேன். என்ன காலையிலே ஆத்தாம் பிள்ளையிலும் இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணுறிய? என்ன விஷயம்? வாண்டடி, நீயே கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க. இவ்வளவு அந்த நம்ம ஊரில் இருக்கிற அந்த பெரிய குளம், அங்கே போகிற ஆளுவலாம். ஏதோ மீன் பிடிக்கிறாங்களாம் பயிலுவா, அதை பார்க்க போகிற ஆளுவலாம். அந்த பக்கம் போவாதேடின்னு சொன்னால் கேட்க மாட்டாள்வடி. பொம்பளை பிள்ளைலாம் எதுக்கு இந்நேரத்தில் ஊரை சுற்றிக்கிட்டு பேசாமல் வீட்டில் இருக்க வேண்டியதானே? ஏரியில் தண்ணி வந்து ரொம்ப நாள் ஆகுது. இந்த வருஷம் தான் வந்திருக்கு. அதான் போய் பார்க்க போகிறோம். ஓ, ஏரியில் தண்ணி பார்க்க போறீங்களா? அப்போ நானும் வரட்டேன். இந்த அடி நெட்டவழி, ஒன்னே பெரியவளையும் சேர்த்து பிள்ளை, சின்ன பிள்ளையும் சேர்த்து இல்லை. அவ்வளவு தான் ஏதோ சும்மா புரியாதவங்க பேசிட்டு இருக்காளோ. நீயும் கூட போயிட்டு இருக்க. ஏண்டி அங்கே ரெட்டை பனை மரம் இருக்கு தெரியுமா? அந்த பனை மரம் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கட்டும். கிறுக்கச்சி, அந்த இடத்துக்கிட்ட தாண்டி அதை நம்ம சாந்தி தூக்கு மாட்டி செத்து போனா. போகிற வர எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கலாண்டி. இந்த மதிய நேரத்தில் போகிறேன்னு சொல்லிட்டு நீனே அவள் கூட போகிறேங்கிற. என்ன நிச்சயம்? சரி, தூக்கு போட்ட சாந்தி இன்னும் அங்கே பேயா சுற்றிக்கிட்டு இருக்காளா? என்னக்கா சொல்கிற? ஆமாண்டி, போகிற எல்லாத்தையும் அந்த பக்கம் போனால் பயமுறுத்துறாளாம். அதனால தான் யாரும் அந்த மதிய நேரத்தில் போக மாட்டாங்க. அதை சொன்ன அந்த பிள்ளைய கேட்க மாட்டேங்குது. அவளை கூட சேர்ந்துக்கிட்டு நீ ஆட்டம் போடுற. என்ன நெட்டவள்ளியாக்கா, ஊருக்குள்ளே உன்னை எல்லாரும் பெரிய தைரியசாலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா பேயின்னு சொன்னா அரண்டு போய் நிற்கிறே. நீ அப்போ பயந்தாங்குழியா? எது பயந்தாங்கொழியா? என்னை பார்த்தா அவங்களுக்குலாம் எப்படி தெரியுது? நானும் எவ்வளோ பெரிய தைரியமான ஆள் தெரியுங்களோ. நைட்டு 1 மணிக்கு கூட ஒத்தையாக சுடுகாட்டுக்கு போயிட்டு வருவேன். நான்லாம் பார்க்குறதுக்கு தான் பொம்பளை, நிஜத்தில் ஆம்பளடி, தெரியுமான ஆம்பளை. அப்பனா வா, போயிட்டு வருவோம் குளத்து வரையும். சரி வாங்க போவான். எனக்கு என்ன பயம்? நான் இருக்கோம்ல, வாங்க போவான். நெட்டவழி சொன்னா கேளு, போவாத அந்த பக்கம்லாம். அப்புறம் ஏதாச்சும் ஏட்டிக்கு பிடிச்சாச்சுன்னா அவ்வளோதான். ஒன்று கொண்டு கூட ஒன்று உங்களை பார்த்துக்க. ஏதா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாங்கள் கையில் வேப்பத்தலை எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் எந்த பையன் கிட்ட வராது. நீங்கள் வாங்கடி, நம்ம போவோம். ஏக்கா நெட்டவழியாக்கா, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா என்ன? உண்மையிலே அந்த பணம் மரத்துக்கிட்ட பேய் இருக்கா என்ன? ஏண்டி எப்போ பார்த்தாலும் அவங்கள சந்தேகப்படுத்திக்கிட்டே இருப்பியா? பெரியவங்க சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் நீ கேட்க மாட்ற. போ. பேயாவது பிசாசாவது, நான் இருக்கும்போது பேயெல்லாம் வர முடியுமா என்கிட்ட? ஏக்கா நெட்டவழியாக்கா, பேய் எப்படிக்கா வரும்? இவ ஒருத்தி, நானே பயத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பேயின்னு மறுபடியும் அதையே பேசி பேசி நம்ம உயிரை வாங்குறாளே. அதுவாடி, பேய் வரத்துக்கு ஒரு சில அறிகுறி இருக்குன்னு சொல்லுவாங்க. நெட்டவழியாக்கா, என்னக்கா பூனை குறுக்கால போகுது? ஐயோ, பூனை குறுக்கால போனால் கெட்ட சகனம்னு சொல்லுவாங்களே. எதே பூனை குறுக்கால போனால் கெட்ட சகனமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. இப்போ நாம் கூட தான் பூனைக்கு குறுக்கால போகிறோம். அதனால் பூனைக்கு கெட்ட நேரம் ஆயிட முடியுமா? அது ஏதோ அந்த இடத்துல போகணுன்ட்டு இருக்கு, போகுது. வாங்க போவோம். ஆமா நெட்டவழியாக்கா, நீ சொல்கிறது சரிதான். சரி, நீ அந்த பேய் எப்படி வருங்கிற அறிகுறியை சொல்லுக்கா.
ஐயோ, இவ ஒருத்தி அதை விட மாட்டாளே. நானே அந்த ரெட்டை பனை மரத்தை தாண்டிட்டோம்னா நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்மளை பயமுறுத்திடுவாள் போல. ஒரு சில அறிகுறி சொல்கிறேன் கேட்டுக்க. இந்த மல்லிகைப்பூ இருக்குல்ல, அதுதான் பேய்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாசனைக்காக பேய்ங்களாம் நிறையா வரும். அந்த வாசனை வரும். பேய் வந்தால் அந்த மல்லிகைப்பூ வாசனை காற்றுலேயே வரும். ஓஹோ, மல்லிகைப்பூனா பேய்களுக்கெல்லாம் பிடிக்குமா? அப்போ அதனால தான் பெண்கள் எல்லாருமே மல்லிகைப்பூ வச்சுக்கிறாங்களா? ஏ நெட்டவள்ளியாக்கா, மல்லிகைப்பூ வாசனை வர்ற மாதிரி இருக்குங்க. எது மல்லிகைப்பூ வாசனை வருதா? நீங்கள் ஒன்றும் பயப்படாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா யாராச்சும் மல்லிகைப்பூ வச்சுட்டு போயிருப்பாங்க, அதனால் வாசனை வரும். நம்ம கையில் தான் வேப்பலை இருக்குல்ல, எந்த பேய் நம்மக்கிட்டலாம் வராது. நீங்கள் வாங்க போவோம். அதுக்கப்புறம் கொலுசு சத்தம் கேட்கும். ஏன்னா பேய்களுக்கு கொலுசுனா ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த கொலுசு சத்தம் கேட்கும்னு சொல்லுவாங்க. நெட்டவள்ளி அக்கா, ஏதோ கொலுசு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குக்கா லைட்டா. ஆமாம், எனக்கும் கேட்குது. எனக்கெல்லாம் ஒன்றும் கேட்கலையே. இவளுங்க கூட வந்ததுக்கு நம்மள இன்னைக்கு என்ன பண்ண போதும்? ஏக்கா, அறிகுறி இருக்கட்டும், பேய் என்ன கலர்ல இருக்கும்? ஏண்டி பேய் எந்த கலரில் இருந்தால் உனக்கு என்னடி? அதை என்னடி கல்யாணம் மாதிரி பண்ணிக்க போகிற? இவ ஒருத்தி பேய் வந்து வெள்ளை கலரில் ஒரு உருவமாக வருண்டி, ஒரு புகை மாதிரி உருவமாக வரும். அப்போ கண்டுபிடிச்சிக்கலாட்டி பேய் அந்த இடத்துல இருக்குன்னு. ஓஹோ, வெள்ளை கலர்ல இருக்குமா? சரி சரி. நெட்டவள்ளி அக்கா, இதுதான் அந்த ரெட்டை பனை மரமா? ஆமாண்டி, அந்த பக்கம் போக வேண்டாம். நாம் அப்படியே குளத்துக்கு போயிடுவோம். ஏன் நெட்டவள்ளி அக்கா, பயமா இருக்கா? பயம்லாம் ஒன்றும் இல்லை. நாம் வந்து குளத்துக்கு தானே, வாங்க போவோம். நெட்டவள்ளி அக்கா, அந்த பனை மரத்துக்கிட்ட ஏதோ வெள்ளை கலர்ல ஏதோ ஆடுது, ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னு பாருங்க. என்னது வெள்ளை கலரில் ஏதோ தெரியுதா? எங்கே தெரியுது? ஆமாக்கா, ஏதோ காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு பயமாக இருக்கு. வாங்க போயிடுவான். ஏண்டி உண்மையிலே செத்து போன சாந்தி வருவான்னு நினைக்கிறேன்டி. வாங்கடி, ஓடி போயிடுவான். என்னது, செத்து போன சாந்தி பேயா வந்துட்டாளா? என்ன ஆளோட கிடைச்சாமி? ஓடுற ஓடுற. ஏன் நான் ஓடுறேன் அக்கா. நெட்டவள்ளியாக்கா, வாங்க வீட்டுக்கு ஓடிடுவான். ஏண்டி என்ன இப்படி இவ்வளோ கீழே தள்ளி விட்டு ஓடுறிய? இருங்கடி, நானும் வரேன். நீ வரத்துக்குள்ளே பேயா வந்துடும். நாங்கள் போகிறோங்க, நீ எப்படியாச்சும் ஊட பக்கம் வந்து சேர்ந்துரு. அடி பாவியலா, உங்களை நம்பி தானடி வந்தேன். இப்படி நட்டாத்தில் என்னை தள்ளி விட்டு இவ்வளோ வேகமாக ஓடுறீங்களே. உங்களுக்கு உங்கள் உசிறு அவ்வளோ முக்கியமாடி? இது என்னது வெள்ளை கலரில் ஏதோ வந்துக்கிட்டே இருக்கு. அத்தி சாந்தி, என்ன ஒன்றும் பண்ணிடாதம்மா சாந்தி. ஏதோ தப்பு தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டேம்மா. இனிமேல் இந்த பக்கமே எட்டி வச்சு தலை வச்சு படுக்க விட்டேம்மா. இந்த செருவண்டி பேச்சை கேட்டு வந்தது என் தப்பு தான். என்னை விட்டுரு, நான் ஓடி போயிடுறேன்.